வெளிப்படையாக சொல்லுகிறேன். இஸ்லாமியர் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் குறிவைத்து அதை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்கு பல உத்திகள் இங்கே கையாளப்படுகின்றன. திமுக அரசின் மீது அல்லது ஆட்சி நிர்வாகத்தின் மீது அதிருப்தி அடைந்தவர்கள், காலம் காலமாக திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று விரக்தி அடைந்தவர்கள் இனி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மாற்று சக்தியாக நாங்கள் முன் வருகிறோம், எழுந்து வருகிறோம், வெளியே வந்திருக்கிறோம், வீதிக்கு வந்திருக்கிறோம் என்று யாராவது பேசினால் அதை நீங்கள் நம்பிவிட்டால் அது பெரும் தீங்கிலே போய் முடியும். நான் உண்மையான கவலையோடு சொல்லுகிறேன், உண்மையான பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்து வருகிறது. பாஜகவுக்கு போட மாட்டார்கள், பாஜகவோடு கூட்டணி சேர்கிற கட்சிகளுக்கு போட மாட்டார்கள். 2021 தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் கோபம்தான், பெரும் கோபம்தான், ஆத்திரம்தான் அதற்கு காரணம். இன்றைக்கும் அது எடுபடாத கூட்டணி தான். பாஜக அதிமுக கூட்டணி போனி ஆகாது, எடுபடாது. சிறுபான்மை சமூகத்தினரின் ஒரு வாக்கை கூட அந்த கூட்டணியால் பெற முடியாது. அதை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. வேண்டாம், உங்கள் வாக்கு வேண்டாம், இதுதான் அவர்களின் உத்தி. அப்படி என்றால் இந்த வாக்குகளை கவர்வதற்கு வேறு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குகளை சிதறடிப்பதற்கு இங்கே யார் தயாரிக்கப்படுகிறார்கள், யாரை தயார்படுத்தி இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே தடுமாறினால், இதிலே நாம் ஊசலாட்டம் கொண்டால் தோழர்களே, தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் போல் மாறும் அபாயம் உருவாகும்.